ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நைட் டின்னர் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக அப்படி செய்யலாம் அப்படின்னு அவ்வளோ வச்சு எல்லாம் பண்ணலாம் கொஞ்சம் அப்படின்ட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரவா எடுத்திருக்கேன். ரவா, அவல், ஒரு கப்பு அவல், ரவா, தயிர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை அலசிக்கலாம். ஒரு தடவை 2 தடவை அலசிக்கலாம். அலசிட்டு அந்த தண்ணி ஊற்ற வேணாம். நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு ஊற வைப்போம்ல, ஊற வைக்க வேணாம். அந்த களைஞ்சோம்ல அவலை அதை அப்படியே வச்சுருங்க, ஊறிடும். ஊறி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு அது ஒன்றும் பண்ண வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். ஒரு 1.5 கப்பு ரவா எடுத்துட்டு இதெல்லாம் இந்த கப்பால் 1.5 கப்பு எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக ஒரு கப்பு எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு 1/2 கப்பு கம்மியாக இது எடுத்துக்கிட்டேன் ரவா. இப்போ வந்து தயிர் அந்த கப்பால் நான் 1 கப்பு எடுத்துருக்கேன். முன்னாடியே ரவா கொட்டினேன்னா அதால் 1 கப்பு தயிர். நான் அப்படியே அளக்கலை, அப்படியே அளந்து தான் ஊற்றிருந்தேன். அதனால் அப்படியே ஊற்றிட்டேன். 1 கப்பு ரவா, ஒரு 1.5 கப்பு ரவா, 1 கப்பு தயிர் வச்சுட்டு கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. உப்பு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி. அது கொஞ்சம் நல்லா கெட்டி பதத்துக்கு வரணும். ஏன்னா ரவா வந்து இழுக்கிற தன்மை. அதனால் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கிங்க. நான் காமிக்கிற பாருங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா தயிரும் உப்பும் நல்லா தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சு இது பண்ணிட்டீங்கன்னா இது பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கார சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து ரவா நல்லா இதுமாரி கையால் தான் பிசையணும். ஏன்னா கரண்டி வந்து சரியாக வராது. கையால் நல்லா பிசைஞ்சி சாதம் நம்ம பிசைகிறோம்ல, அதுமாரி பிசைஞ்சி விட்டு நல்லா இது பண்ணிக்கிங்க. நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரவா, தயிர், உப்பு எல்லாம் போட்டிருக்கோம்ல, அதுமாரி ஊற வச்சுக்கணும். இந்த பாருங்க, இந்த கெட்டியாக இருக்கணும். இந்த பதத்துக்கு கெட்டியாக இருந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒன்றா போட்டு நல்லா இது பண்ணிக்கிங்க. அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸு, நம்ம மிளகா இருக்குல்ல, சில்லி ஃப்ளேக்ஸு, அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் மிளகா அந்த ஒன்றும் பாதியமாக அடைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து போட்டுக்குங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. காஞ்ச மிளகாய் இருக்குல்ல, அதை வந்து மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அடிச்சிங்கன்னா அதான் சில்லி ஃப்ளேக்ஸ். இது அடுத்தது வந்து கெட்டியாக அந்தமாரி பக்குவத்தில் நல்லா வந்துடும். அந்த தயிர் எல்லாம் போடுறோமா, தண்ணியே ஊற்ற வேணாம், அதுலேயே கெட்டியாக வந்துடும். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு வந்துடும். இப்போ வந்து நான் துணி எடுத்துருக்கேன். துணியில் வந்து இட்லி பானை போட்டுட்டேன் தண்ணி. அது வந்து இந்த இட்லி தட்டுலேருந்து ஓட்டை இருந்ததுன்னா நீங்கள் துணி போட்டு வேக வச்சுக்கிங்க. துணி இல்லை, அந்த ஓட்டை இல்லாமல் இருந்துச்சு, அப்படி ப்ளைனாக இருந்ததுன்னா அப்புறம் ஒரு தட்டு போட்டுக்கலாம். இப்போ நான் அந்த ஓட்டை இருக்கிற துணி போட்டு நான் அப்படியே வேக வைக்கிறேன். சில பேருக்கு வந்து அந்த ப்ளைனாக இருக்கும் இட்லி, அது எண்ணெய் தடவி ஊற்றுவாங்க. அந்த இட்லி தட்டு இருக்கும். என்கிட்ட அப்படி இல்லை, நான் இதேமாரி வச்சுருக்கேன். அதனால் இட்லி அப்படி அமுக்கி நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்து நல்லா இது பண்ணிடணும். அவ்வளோதான். அப்படியே வேக வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேக வச்சு அதை தட்டி அடுத்து வேக வச்சு வெந்துட்டான்னு பார்ப்போம். இப்போ நல்லா ஃபுல்லாக நல்லா வெந்துடுச்சு. சூப்பராக இருந்தது, சாப்பிட நல்லா இருந்துச்சு. அதை எடுத்து தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஒரு 3 ஸ்பூனு எண்ணெய், 2லேருந்து 3 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம் போட்டு அப்புறம் எண்ணெய் பொரியட்டும். கல் போட்டு எண்ணெய் போட்டோன்னே 1 ஸ்பூனு கடுகு, அப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூனு சீரகம் நான் போட்டேன், ரொம்ப போடல. சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா பொரியட்டும். இதில் வந்து கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்குங்க. என்கிட்ட கருவேப்பிலை சரியாக போயிடுச்சு, அதனால் போடலை. இப்போ அந்த எடுத்துகிட்டு நல்லா கடுகும் சீரகமும் நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து வேக வச்சோம்ல இந்த இட்லி, இதுமாரி மினி இட்லி மாரி, அதை வந்து நல்லா இது பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டு இது பண்ணிக்கலாம். ஏன்னா மாவோடு சேர்ந்து நாங்கள் உப்பு போட்டுட்டோம்ல, அதனால் தேவையில்லை. அடுத்தது இதில் கொஞ்சோண்டு அந்த மிளகாய் உடச்சி வச்சோம்ல, அதை சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கஸ்தூரி மேத்தி வந்து நல்லா கசக்கி விட்டு, நல்லா கொஞ்சமாக அந்த அளவுக்கு போதும், நல்லா கசக்கி விட்டு தூளாக அப்படியே போட்டு விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து மினி இட்லி வச்சுக்கலாம், ரவா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படின்னு ஒரு இது எடுத்துக்கலாம். எப்படி வேணால் வச்சுக்கலாம். சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் தேங்காய் சட்னியும் இதுவும் வச்சு சாப்பிட்டோம். செமையாக இருந்தது, நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்கள் இப்போ செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது என்னான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நைட் டின்னர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்களே ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமைக்கி ஆல் கொடுத்தீங்கன்னா என் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். என் வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். டேக் கேர், பாய்.